பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். இது வந்து நமக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டி புக்ல. இது வந்து பார்த்தோம்னா 5 எக்ஸாம்பிள் இருக்கு, 17 எக்ஸைஸ் கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து கைனமெட்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இது 2 செக்மெண்டா பிரிச்சு சாப்டர் என்சிஆர்டி கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்று வந்து மோஷன் இன் ஏ பிளேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஐடியாஸ் நிறைய இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். இதை நீ கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்ததே போக முடியும். சரியா? அப்ப மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இதெல்லாம் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வருவோம். சரியா? 7th 8th இருந்து படிக்கக்கூடிய பிசிக்ஸ்லாம் இதெல்லாம் தான். சரியா? இப்ப மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா 7 கொஸ்டின், எக்ஸைஸ் வந்து 18 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து மோஷன் இன் ஏ பிளேன் இதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 9 கொஸ்டின்ஸ், எக்ஸைஸ்ல 22 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து லாஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்பிள் 12 எக்ஸைஸ் 23 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒர்க் எனர்ஜி பவரும் எக்ஸாம்பிள் 12 கொஸ்டின்ஸ், எக்ஸைஸ் 23 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் மோஷன். இது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க 12 இருக்கு, இங்க எக்ஸைஸ் வந்து 17 எக்ஸைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து கிராவிடேஷன் எக்ஸாம்பிள் 8 கொஸ்டின்ஸும், எக்ஸைஸ்ல வந்து 21 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இங்க வந்து என்னன்னா என்சிஆர்டில வந்து நீட் சிலபஸ் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அது வந்து 3 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க, 3 சாப்டரா இங்க பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், அதுக்கடுத்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அதுக்கடுத்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. இதுல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ல 5 எக்ஸாம்பிள் கொஸ்டினும் 16 எக்ஸைஸ் கொஸ்டினும் இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இதுல வந்து பார்த்தோம்னா 10 எக்ஸாம்பிள் கொஸ்டினும் 20 எக்ஸைஸ் கொஸ்டினும் இருக்கும். அதே மாதிரி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல 8 எக்ஸாம்பிள் கொஸ்டினும் 20 எக்ஸைஸ் கொஸ்டினும் இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து பாருங்க எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸே கொடுக்கல, ஆனா எக்ஸைஸ் கொஸ்டின் 8 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து கைனடிக் தியரி, இது வந்து என்னன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 8 கொஸ்டினும், எக்ஸைஸ் வந்து 10 கொஸ்டினும் இருக்கு. ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், அதாவது ஆசிலேஷன் ஒரு சாப்டர், வேவ்ஸ் ஒரு சாப்டர். ஆசிலேஷன் 8 கொஸ்டின், அதுக்கான எக்ஸைஸ் வந்து 18 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா 6 கொஸ்டினும், எக்ஸைஸ் வந்து 16 கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் 363 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 50% நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ண மாதிரி. பார்க்கறதுக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் நிறைய இருக்கலாம். சரியா? ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த சிம்பிளான கான்செப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுல இருந்து தான் ஐடியாஸ் இருக்குன்னா 12th எக்ஸாம்பிள்ஸ்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, 12th பிசிக்ஸ்ல எக்ஸாம்பிள் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, அதே மாதிரி எக்ஸைஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓவராலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எப்படி படிக்கணுங்கிறத பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்டேட் போர்ட்லயும் பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு நீட் சிலபஸ்லயும் பார்த்தோம்னா அந்த சிலபஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா என்சிஆர்டி புக்ல அது 2 சாப்டர் பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, இன்னொன்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இதுல எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ல 12 எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸைஸ் கொஸ்டின் பாருங்க 23 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 10 கொஸ்டினும், எக்ஸைஸ்ல வந்து 11 கொஸ்டின் இருக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தோம்னாவே எவ்வளவு வருது? 20, 30, 40, 50, நியர்லி 55, 56 கொஸ்டின்ஸ் இந்த 2 சாப்டர் மட்டுமே இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான காரணம் அவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. சரியா? இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த கொஸ்டின்ல ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். அதுல வந்து என்ன, ஒரு எக்ஸாம்பிள் இதுல ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துறாங்க, வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, பொட்டன்ஷியல் என்ன, இதெல்லாம் கேட்கறாங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரே கொஸ்டின் அதுல இருக்குன்னா நமக்கு நீட்ல கேட்கறது வந்து தனித்தனியா ஒவ்வொரு கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டில வந்து பாருங்க எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7 எக்ஸைஸ் வந்து நமக்கு 9 கொஸ்டின்ஸும் இருக்கு. அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிற சாப்டர் நேம். இது நீட்ல, ஆனா நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் MCM அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் MNM. சரியா? இதுல என்ன இருக்கு? மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல 12 கொஸ்டின், எக்ஸைஸ்ல 13 கொஸ்டின் இருக்கு. மேக்ஸிமம் அண்ட் மேட்டர்ல எக்ஸாம்பிள் 5 கொஸ்டினும், எக்ஸைஸ்ல 7 கொஸ்டின் இருக்கு. ஓகே, இதை முடிச்சிட்டோம்னா இது வந்து இது ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல வந்து பாருங்க எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின் இருக்கு, எக்ஸைஸ் 8 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி அல்டர்னேட்டிவ் கரண்ட்ல எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின், எக்ஸைஸ் வந்து 8 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நமக்கு எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின், அதுக்கடுத்து எக்ஸைஸ் வந்து 10 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா அதை 2 செக்மெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்னு வந்து வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்ல வந்து 8 கொஸ்டின், எக்ஸாம்பிள் வந்து பாருங்க 31 கொஸ்டின் இருக்கு. அதனால ரே ஆப்டிக்ஸ் பசங்க வந்து இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு புரியலன்னு யோசிக்கிறாங்கல்ல, அதை அட்டன் பண்ணவே முடியறது இல்ல. எப்படிங்கிறதுனா அவ்வளவு மாடல் இருக்கு, அவ்வளவு மாடல். அதுதான் மாடல் 31 கொஸ்டின் தான் இருக்கு. சரி, எக்ஸாம்பிள் என்ன இருக்கு கிட்டத்தட்ட அதே மாடல் தான் இங்க எக்ஸைஸ்ல இருக்கும். இதை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது வேவ் ஆப்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 2 கொஸ்டினும், எக்ஸைஸ்ல 6 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ரொம்ப சிம்பிளான சாப்டர், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல எக்ஸாம்பிள்ல 3 கொஸ்டின் இருக்கு, எக்ஸைஸ்ல வந்து 11 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியங்கிறது தனி யூனிட். இதுல வந்து பாருங்க ஆட்டம்ஸ்ல 4 கொஸ்டினும், எக்ஸாம்பிள்ல அதே மாதிரி எக்ஸைஸ்ல வந்து 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நியூக்ளியர்ல எக்ஸாம்பிள் 4 கொஸ்டின், எக்ஸைஸ்ல வந்து 10 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து எலக்ட்ரானிக் டிவைசஸ். சரியா? இது வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 4 கொஸ்டினும், எக்ஸைஸ்ல 6 கொஸ்டின் இருக்கு. ஒட்டுமொத்தமா 618 கொஸ்டின்ஸ். சார் ஒட்டுமொத்தமாவே இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ், இதை படிச்சாவே போதும். சரியா? நம்ம எந்த மெட்டீரியல் படிக்கிறது, எதை படிக்கிறது, எதை விடுறது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இந்த கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டா பாருங்க. 618 கொஸ்டின் தான். இதை படிச்சுட்டோம்னாக்கா நமக்கு
பிசிக்ஸ்ல எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். ஆனா எவ்வளவு கொஸ்டின்ஸ், எவ்வளவு பாக்குறது, எவ்வளவு விடுறது நீங்க பயப்படுறீங்களா? அவ்வளவு தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 618 கொஸ்டின்ஸ். இந்த 618 கொஸ்டின்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நீட் எக்ஸாம்க்கு 180 கொஸ்டின்ஸ், அதுக்கு 180 மினிட்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. 3 ஹவர்ஸ் கம்மியா தான் நமக்கு டியூரேஷன் தராங்க. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதை எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்? இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். அப்ப அந்த 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸும் நீங்க அக்சஸ் பண்ணுமா? நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? 9000. ஆனா ஆன் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் 4999 தான். சீக்கிரமா என்ரோல் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வருது? 25000 வருது. இப்ப ஆஃப் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 25000 கோர்ஸ் ஃபீஸ் பதிலா 10499 இந்த கோர்ஸை நீங்க அக்சஸ் பண்ணலாம்.